ஹாய் விவர்ஸ், திஸ் இஸ் கிஸ்கி மிஸ்கி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே அட்டகாசமான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். பனானா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 6 பீஸு வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பிளெண்டரை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. அப்படியே அதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே விஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பனானா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு பவுலில் 2.5 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அப்படியே அதே அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதாவது 5 கிராம் அளவுக்கு வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா மாவு சலிக்கிறதுல வச்சு நல்லா சலிச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படியே 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக்கை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பனானாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ மைதாவை சேர்த்துக்கலாங்க. மைதா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரேடியாக போட்டிங்கன்னா க்ரம்ஸ் வந்துடும். ஸோ க்ரம்ஸ் வராத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் நல்லா டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க சாக்கோ சிப்ஸையும் நட்ஸையும் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம பேட்டரு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நம்ம பேட்டரு நல்லா டைட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது கேக்கு வேக வைக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு ஒரு பட்டர் பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டர் பேப்பரை நல்லா ஓரத்தில் நல்லா படுற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா ஒட்டி விட்ருங்க. இல்லைனா அது வழியாக கேக்கு போய் கீழே ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்மளால் கேக் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ கேக்கு அந்த பேப்பரை விட்டு கீழே போகாத அளவுக்கு நல்லா ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், பேட்டரி எவ்வளோ அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தை இதில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு விசில் இல்லாமல் மூடி விட்டுருங்க. ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப ஒரு 1/2 ஹவர் வைங்க. எப்படியும் 1/2 ஹவரில் குக் ஆகாது. ஸோ திரும்ப ஒரு 1/2 ஹவர் வைங்க. 1 ஹவரில் குக் ஆகிடும். பாருங்கள், நம்ம கேக்கு அருமையாக வந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு உள்ளே செக் பண்ணி பாருங்கள். கேக்கு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். உள்ளே போகாமல் இருந்ததுன்னா நம்ம கேக் நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நம்ம கேக் நல்லா குக் ஆகிடுச்சு. டிமோல்ட் பண்ணிடலாங்க. பாருங்கள், டிமோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைடில் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து விடணுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன நைஃப் வச்சு எல்லாத்தையும் எடுத்து விட்ருங்க சைடில். இப்போது இந்த கேக்கை நம்ம ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. கேக்கு இப்போ தான் போட்டு எடுத்தன்றனால ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் நான் துணியை வச்சு எடுத்துருக்கேன். பட்டர் பேப்பரையும் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கேக்கு எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது மார்னிங் அண்ட் ஈவினிங்கில் டீ கூட சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்கள், கேக்லேருந்து ஆவி பறக்குது பாருங்கள். ஏன்னா கேக்கு இப்போ தாங்க எடுத்து டிமோல்ட் பண்ணேன். ரொம்ப சூடாக இருக்குது கேக்கு, என்னால் தொட முடியல. பாருங்கள், மேலே எவ்வளோ ஆவி பறக்குது பாருங்கள். கேக்கு ரொம்ப சுட இருக்குங்க கேக்கு. அவ்வளோதாங்க, நம்ம பனானா கேக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸ்க்கும் பண்ணி கொடுங்க, ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நம்மளோட அடுத்த வீடியோ மேங்கோ சார்பேட். கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் செய்வியா? செய்வேங்க. சம்பளம் கிடையாது, வேலைக்கு விதவிதமாக சாப்பாடு மட்டும் உண்டு. பரவாயில்லையா? இப்போதைக்கு அது போதுங்க.